வேதாகமத்தில் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவும்படியாக ஆண்டவர் சில பறவைகளையும் மிருகங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். அவைகள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது புறா. நோவாவின் காலத்தில் துன்மார்க்கரை அழிப்பதற்காக 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து பூமியை அழித்தது. பின்பு பூமியில் நீர் வற்றி போனதா என்று பார்ப்பதற்காக புறாவை நோவா அனுப்பினார். புறா ஓர் ஒலிவ இலையை கொண்டு வந்து நோவாவிடம் கொடுத்தது. அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என அறிந்தான். ஒலிவ இலையின் மூலம் நோவாவுக்கு ஒரு நற்செய்தி கொடுத்தது. இரண்டாவது காகம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பாகாலை தொழுகை செய்து கொண்டு வந்தனர். அதனால் எலியா மூலமாய் ஆண்டவர் தேசத்தில் பஞ்சத்தை கட்டளையிட்டார். பஞ்சத்தின் காலத்தில் எலியாவுக்கு காகங்களை கொண்டு 2 வேளை அப்பமும் இறைச்சியும் போசித்தார். ஆதரவற்ற நிலையில் உள்ள மனிதனுக்கு காகங்களை கொண்டு தேவன் போசித்தார். மூன்றாவது திமிங்கலம் போன்ற பெரிய மீன். ஆண்டவர் யோனாவை நினிவேவுக்கு போகச் சொன்னார். யோனா தர்சீசுக்கு போனார். வழி விலகி போனபோது காற்று பலமாக வீசியது, கப்பலும் தத்தளித்தது. அங்கு உள்ளவர்கள் யார் காரணம் என்று சீட்டு போட்டு யோனாவை தெரிந்து கொண்டார்கள். யோனாவும் தன்னை கடலில் தூக்கி போடச் சொன்னான். யோனாவை பெரிய மீன் விழுங்கி நினிவே கரையில் துப்பினது. வழி விலகி போன யோனாவை வழிப்படுத்த காப்பாற்ற திமிங்கலம் உதவியது. 4வது சின்ன மீன். இயேசு கிறிஸ்து தனக்கும் பேதுருவுக்கும் வரிப்பணம் செலுத்துவதற்காக ஒரு அதிசயம் ஒன்று செய்தார். இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, அதில் முதலாவது மாட்டுகிற மீனின் பாயை திறந்து பார், அதிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை கொண்டு போய் வரி செலுத்து என்கிறார். ஊழியக்காரனுக்கு உதவியாக ஒரு வெள்ளிப்பணத்தை கொடுத்தது அந்த சிறிய மீன். 5வது சேவல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, சேவல் கூவுவதற்கு 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்றார். அதே போன்று இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்படும் போது வெளியில் நின்ற பேதுரு 3 முறை மறுதலித்தான். அப்பொழுது சேவல் கூவிற்று. சேவல் கூவினது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தியது. அவன் மனம் கசந்து அழுதான். சேவல் பேதுருவின் பாவத்தை உணர்த்தியது.